கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சவுலாக இருந்து பின்பு பவுலாக மாற்றப்பட்டதான இந்த பவுல் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை அவர் பிரசங்கித்து கொண்டே வருகின்றார். அதுதான் அவருடைய தலையாய பணியாக ஆண்டவர் பவுலை தெரிந்து கொள்ளுகின்றார். அதை குறித்து பவுல் பேசும்பொழுது, நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வருகின்றேன், ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லா இடங்களிலும் சொல்லி கொண்டு வருகிறேன். பல இடங்களில் எனக்கு உபத்திரவம் இருக்கிறது, தடைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அவைகளை குறித்தெல்லாம் ஏன் சில நேரம் நான் அடிக்கப்பட்டிருக்கின்றேன், பட்டினியாக இருந்திருக்கின்றேன். இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கிறது. இப்படி இருந்தும் கூட நான் என்னை ஒரு பெரியவனாக நான் நினைத்து கொள்வதில்லை, என்னை நான் மேன்மை பாராட்டி கொள்வதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். அது என் மேல் விழுந்த கடமை. எது? சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று இங்கே குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த சுவிசேஷம் என்றால் என்ன? இந்த சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரச்சாரம் செய்வது அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்து என்று ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் இப்படி மனிதர்களுக்காய் மரித்ததாக பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுவதல்ல. மாறாக இந்த அருமையான ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார், என் வாழ்க்கை எப்படி மாற்றியிருக்கிறார், எனக்கு என்னவெல்லாம் நன்மை நடந்திருக்கிறது, அவருடைய பிள்ளையாக, அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவராக, அவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நன்மை உங்களுக்கும் உண்டாகும். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து, இந்த ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கின்றார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. மனுக்குலம் அனைத்தும் நேசிக்கின்ற ஆண்டவர் மெய்யான கடவுள். இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பிற்காக, மீட்பிற்காக தன்னையே ஏகபலியாய் கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் என் வாழ்க்கையே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன். அதற்கு காரணம் இந்த இயேசு கிறிஸ்து என்ற சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை நான் மற்றவருக்கு பிரசங்கிக்க வேண்டுமா, மற்றவருக்கு சொல்ல வேண்டுமாம். பவுல் சொல்லுகிறார், அது என் மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் ஒரு நாள் குருடான கண்ணோடு கூட கிறிஸ்துவெல்லாம் அல்லது கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு அவசியமில்லாதவர்கள் என்று சொல்லி அவர்களை கொலை செய்தேன், துன்புறுத்தினேன். ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவர் என்னை சந்தித்தாரோ அப்பொழுதுதான் தெரிகிறது இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார் என்றேன். இதை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஒரே ஒருவர் சொல்ல முடியுமா, இந்த இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று சொல்லி? நான் கிறிஸ்தவனாய் வாழ்வதினாலோ, இந்த இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலோ எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று ஒரே ஒரு தனி நபர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சொல்ல முடியுமா? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். ஆனால் இந்த நற்செய்தியை அறியாத மக்கள் இன்றைக்கு தங்களை ஏதோ ஒரு வழிகளில் நல்லது நடக்காதா, மீட்பு கிடைக்காதா, என் குடும்பம் நன்றாக இருக்காதா, என் பிள்ளைகள் நன்றாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறதெல்லாம், அவர்கள் கேள்விப்படுகிறதெல்லாம் நித்திய வழி, நல்ல வழி, மீட்பு அங்கே கிடைக்கும், எனக்கு நன்மை உண்டாகும் என்று ஓடி தங்களை தாங்களே வருத்தி கொள்ளுகிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார்,
எனக்கு நன்மை செய்திருக்கிறார், உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார், அவர் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி சொல்லுவோமானால் உண்மையாகவே கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் கடவுள் எண்ணிலடங்காத நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு மேன்மை பாராட்ட அதை குறித்து நான் பெரிதாக ஒன்றும் என்னை பற்றி பேசிக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அது என் தலையின் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒரு தந்தை தன் பிள்ளையை நன்றாக படிக்க வைத்துவிட்டு, பார்த்தாயா என் பிள்ளையை நான் படிக்க வைத்திருக்கிறேன் என்று அவன் பெருமை பாராட்டுவானானால் அவன் ஒரு தகப்பனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது அவன் தலையின் மேல் விழுந்த கடமை அல்லவா? அதே வண்ணமாகத்தான் நாம் நன்மை பெற்றுக்கொண்ட நாம் இந்த நன்மையை பிறருக்கு நாம் அறிவித்து அவர்களையும் இந்த நன்மைக்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டும். இதை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி நீங்கள் செய்கிறவர்களாக மாறும் பொழுது இன்னும் மேன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை சுவிசேஷகர்களாக நாம் இருக்கிற பகுதியில், வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்தில் அல்லது உறவுகள் மத்தியில், நாம் சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் நம்மை சாட்சியாக நிலைநிறுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.